ஓகே பாருங்க, மூச்சுல காத்து வர பாருங்க, நேரம் சென்றல வருதல்லம்மா. ஹலோ, ஓகேம்மா. இப்ப நான் பேச துவங்க போறேன்மா. இப்ப அண்டத்திலிருந்து பிண்டத்தில் உள்ள மான்றலை ஆக இணைக்கிறார் என்றால் இன்றைக்கு தூதர் டே என்றால் பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு ஞானம் கொடுக்கிறாரு. இப்ப 2007 இருந்து துவங்கினது. ஆனா இப்ப நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, உங்க 11 வருஷம் இப்ப 15 வருஷம் ஆக போகுது. 16வது வருஷம் 17வது வருஷம் துவங்க போகுது. இப்ப 17 வருஷமாக அங்கு மலேசியாவில் நடந்து ஞானத்தை கொடுத்தாலும் அத்தனை வருஷம் எவ்வளவு பேர் இந்த தவம் செய்தீர்கள் என்பதை இன்று தெரியும். ஆனா இவ்வளவு நாளும் நீங்க ஞானம் கொடுத்து அண்டத்திலிருந்து பிண்டத்திலிருந்து அமுதத்தை குடித்து, அமுதம் என்பது கங்கை அமுதம். கங்கை என்பது நீங்கள் இங்கே இந்தியாவில போய் கங்கை அமுதத்தில் நீங்கள் குளித்தாலோ இதண்டாலோ உங்களுடைய நோய் அகலப் போவதல்ல. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது இன்று தூதர் டே என்று சொன்னால் எல்லா மக்களும் உலகத்தில் இருக்கிற அமெரிக்கா, லண்டன் எல்லா மக்களும் உலகத்தில் தியானம் செய்திருந்தால் இன்றைக்கு உலகத்தில் சூரியனில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி என்றது என்ன தெரியுமா? சோலார் சிஸ்டம். ஆனா நீங்க தவம் செய்து நீங்க சோலார் சிஸ்டத்துல ஸ்டார்ட் பண்ணி வச்சுக் கொள்வீர்கள். ஆனா நீங்க 5 வாட்டி தவம் செய்து இன்றைக்கு நீங்க நிக்கிறீர்கள். ஆனா உங்களோட ஆத்மா ஞானம் குடித்து ஆத்மா ஒளியாக போவதென்றால் உங்களோட ஆத்மா இணைந்து இல்லறத்துல வாழ முடியும். ஆனா இப்ப கடவுளே நேர நின்றால் கூடி உங்களோட 5 சகோதரங்களை ஒற்றுமைப்படுத்த முடியாது, கணவன் மனைவியை ஒற்றுமைப்படுத்த முடியாது, உலகத்தையே ஆட்ட முடியாது. அப்படி உங்களுக்குள் கலியுகத்தில் இருக்கும் உங்களுடைய ஆணவம், கண்மம், மாயை என்பது இருக்கின்றது. அதை அழிப்பதற்குத்தானம்மா இப்ப உங்களுக்கு சொல்லுகின்றார். நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுடைய சோலார் சிஸ்டம் என்பது இயங்குகிறது. இப்ப சோலார் சிஸ்டம் என்பது இப்ப இதை சார்ஜ் பண்ணிட்டாங்க. உங்க சார்ஜ் பண்ணி வச்சோன்னா விடிய லைட் எரிய போகுது. இரவு எவ்வளவு நீங்க சார்ஜ் பண்றீங்களோ அவ்வளவு உங்களோட மூச்சு காத்து எத்தனை வரும்? 0ல இப்ப மூச்சு எதுல இருக்கும்? உங்களோட 5ல இருக்கும், 4ல இருக்கும், 6ல இருக்கும், சில பேருக்கு 8ல இருக்கும், 10ல இருக்கும், சில பேருக்கு 0 வரும். தொப்புல பிடிச்சு பாருங்க. தொப்புல இந்த தொப்புல முதுகுத்தண்டால ஊனுருகி ஒளிபெருகி கொண்டிருக்கு. இப்ப வாசி காத்து வருது. இணைச்சிருக்கிற நபி ஈசா. நபி ஈசா என்பது என்னன்னு உங்களுக்கு புரிய வேணும். மோசஸ், இயேசு, புத்தா எல்லா ஆன்மீகம் என்பது உங்களுடைய சக்கரங்களை சோலார் சிஸ்டத்தை இயக்கிவிட்டால் உங்களால் முடியும். நீங்கள் இன்னைக்கு தூதர் பயிற்சி எடுத்து உங்கள் தூதருக்கு கையில் இந்த சக்கரத்தை தந்துக்கிறார் சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம் மூலம் எத்தனை பேரை துறந்திருப்பீர்களோ அந்த அளவுக்கு அங்க சிஸ்டத்துல பதிவு இருக்கும். எங்க பதிவு இருக்கும்? அண்டத்துல பூலோகம், போர்லோகம், சொர்க்கலோகத்துல இல்ல, 14 மண்டலத்துல, போட்டின் மண்டலத்துல பதிவு இருந்திருக்கும். அந்த பதிவு இன்றைக்கும் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் வந்ததோ வராலியும் பிரச்சனை இல்லை. எந்தெந்த நாட்டில் இருந்தாலும் இன்றைக்கு தவம் செய்திருந்தால் இத்தனை வருஷம் நீங்க தவம் செய்து சோலாசிட்ட சார்ஜ் பண்ணி இரவு பறக்கும் போது உங்களுடைய ஓக்கஞ்சனா உங்களுடைய கல்லீரல், நுரையீரல் எல்லா அங்கங்களுக்குள்ளேயும் இரவு நீங்க சாப்பிட்டு உறங்கினால், லேட்டா சாப்பிட்டு உறங்கினால் உங்களுடைய அங்கங்கள் என்ன நடக்கும் என்றால் வேலை உறங்கும் போது கண்ணும் உறங்கும். ஆனா உங்களோட சரிதம் உறங்காது. நீங்க 7 மணிக்கு சாப்பிட மாட்டீர்கள். 8 மணி 10 மணிக்கு சாப்பிட்டு படித்தால் உங்களுடைய எல்லா பாகங்களும் இயங்க துவங்கும். அப்ப உறக்கம் ரெஸ்ட் இருக்காது. அப்ப இறக்கம் இருக்காம நீங்க வேலைக்கு சாப்பிடாமல் இரவு சாப்பிட்டு படுத்தால் லேட்டா. ஆனா இந்த வாசி காத்துல எடுத்தாலும் அங்க கர்மா தான். ஏன்னா உங்களோட ஓக்கனுக்கு நீங்க கல்லீரலுக்கோ நிலஞ்சுக்கோ ரத்தம் சுத்திகரிச்சு பம்ப் பண்ணி கொண்டிருக்கும். அதுக்கு ஒரு இன்ஜினுக்கு நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணா இன்ஜினுக்கு ரெஸ்ட் கொடுப்பீங்க, கரெக்ட். ஆனா நீங்க எவ்வளவு தூரம் நீங்க சார்ஜ் பண்ணி உங்களோட சிஸ்டத்தை, உங்களோட சக்கரங்கள் ஆதாரமும் மொழியாகி சதாக்களம் என்று சாகாக்களில் இருப்பதுதான் இந்த சதாசிவம். சதாசிவம் என்பது ஈசன் நிற்கிற பரமாத்மா உங்க நேரத்தில் ஈசனான மனிதனை ஈசனிலே நிறுத்துகின்றார். ஆனால் இது ஒன்றுமே பண்ண முடியாது. மலேசியால முடிஞ்சது. தூதர் வர தேவையில்லைன்னா இங்க பேசுறாரு இன்றைக்கு. ஆனா தூதர் இணைஞ்சு பேசும்போது உங்களுடைய ஆத்மாவை எங்க நினைக்கிறார்? அண்டத்தில் இணைச்சு வச்சுக்கிறார். ஆனா இணையும் போது உங்களோட கணக்கு இன்றைக்கு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு நான் உங்களுக்கு ஞானத்தை தருகிறார். எப்படி ஞானத்தை தருகிறார்? இப்ப நான் பேசும்போது உங்களுக்கு வாசி காத்து நேர நிற்கும் போது உங்களுடைய அணுக்களில் எல்லாம் இயங்க விளங்கும்.
அணு என்றது மூலாதார அணுக்களை, சுவசித்தான அணுக்களை, மணிப்புரா சூரியக்கலை, அனகாத சூரியகலை, விசுத்தி சந்திரகலை, நெத்திக்கண் சந்திரகலை. இந்த 6 ஆதாரங்கள் முதல் இங்க மேல் ஏறினாத்தான் 7 வர்ணங்கள் சுத்தி கொண்டிருக்கும். அப்ப 6 ஆதாரமும் முருகனை படைச்ச சிவன் முருகனை படைச்சு நெத்தியா ஒளியா படைச்சாலும் உங்களையும் படைக்க 6 ஒளி மூலம் தான் படைச்சுக்கிறான், மாற்றி படைக்கல. ஆனா முருகன் தானாத்தான் தியானம் செய்து போனார், உபதேசம் செய்து போயிருக்க. ஆனா உங்களுக்கு தூதர் வந்து துறந்து, அப்பா அம்மா துறந்து உங்கள் சக்கரவை இயக்கி 6 ஆழத்தையும் ஒளியாக்கி அங்க அண்டத்துக்கு இணைஞ்சு வாழ்ந்து போக முடியும். ஆனா அதை வாழ்ந்து போவதற்கு உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டம் பேரு சோலார் சிஸ்டம். இப்ப என்னுடைய சோலார் சிஸ்டத்துல இருந்து இங்க தூதர் இருக்கும் போது உங்களுக்கு வாசி காத்து எங்க இருக்குது வருது, அண்டத்துல தான் வருது. அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் வாசி காத்து வந்துட்டு இருக்கும். எவ்வளவு டைம் நீங்க தவம் செய்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு மூச்சு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு செமிபாடு நடக்கும் போது உங்கள் சரீரத்தில் ரத்தம் இருக்கு, ரசம் இருக்கு. அதுக்கு பிறகு அங்க எனக்கு சுக்குளம் கட்டி இருக்கு. அப்ப அந்த போன் மரம் என்ற எல்லாத்துக்குள்ளையும் எலும்பு கூட்டுக்குள்ள இருந்து ஊனுருகி ஒளி பெருக்கி தெல்ல தெரிந்தவன் ஜீவன் சிவலிங்கம் என்றும் போது உங்களுடைய டிஎன்ஏ மாறுது. அதான் சுக்குளம் கட்டி மாறுது. சுக்குளம் கட்டி இன்றைக்கு எவ்வளவு மாற்றம் நடந்திருந்தால், நீங்கள் இப்ப 21 நீங்க 13 வயதுல சக்கரம் திறந்திருக்கு கன பேருக்கு, சின்ன பிள்ளைல வந்திருக்கிறாங்க கன பேரு. அவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய சுக்குளம் கட்டி ஊனுருகி கலவியல் இடும் போது டிஎன்ஏ புறம் வரும்போது அங்கு எங்கே மாற்றம் நடந்திருக்கு. அந்த புறம்ல உருவான குழந்தை உருவாகி வயிற்றுக்குள்ள வரும்போது அம்மா அந்த சுவாசம் மட்டும்தான் சுவாசிக்க முடியும். அதை சுத்தி கண்ணீர் பை மாதிரி கவசம் போட்டுருவான். உங்களுடைய எந்த நோய், கேன்சரோ எந்த நோயும் அந்த பிள்ளைக்கு போவாது. அப்ப வெளியில வந்து உடனே சூரிய காற்று சுவாசிக்குது. அப்ப சுவாசித்து சூர்யா சுவாசித்தாலும் சின்ன பிள்ளைக்கு உச்சி துடிச்சிருப்பதனால் அங்கே ஞானம் கிடைக்கும். அப்ப ஞானம் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் ஈஸியாக தூதரோடு கணக்க உங்களோட அம்மா அப்பாவோடு அங்க இணைய முடியும். சின்னல இருந்து அம்மா அப்பாவோட பாசமா இருக்கும். ஆனா அது இந்த சக்கரங்கள் இயங்கி அங்கே வரும்போது அது என்ன விதி என்று சொல்ற, விதியை மதியால் வெல்ல முடியும். மதியால் வெல்வது எப்படி மதியா வருது? உங்கள் சக்கரை இயக்கி சதாக்களம் இருந்து சூரியனின் சந்திரனும் உங்களுக்கு இருக்கிறான் சிஸ்டம். உங்களோட சோலார் சிஸ்டத்தை இயக்கினால் அண்டத்துல இயக்க முடியும், இங்க இயக்க முடியுமா? இல்ல தானே. எவருமே இங்க கடவுள் இல்லை. நீங்கள் தூதர் என்று சொன்ன என்ற இணைச்சு விடுவார்கள். இணைச்சு விட்டு இன்றைக்கு தூதர் முடிச்சு இணைச்சு விட்டுட்டு உங்கள் குடும்பத்தோடு இல்லறத்துல தவம் இருக்கிறீர்கள். ஆனா இல்லறத்துல பிரச்சனை இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை என்றால் அம்மாவின் சுவாசம் போவாது, சுவாசம் மட்டும்தான் போகும், நோய் போவாது. ஆனால் கணவன் வந்து கல்யாணம் கட்டும் போது 2 பேருக்குள்ளேயும் நோய் மாற்றம் ஏற்படும். ஏனென்று சொன்னால் விந்து விதை மாறும் போது உங்களுடைய கேன்சரோ அசிஸ்டோ எதுவுமே மாறாது. ஆனால் அந்த வாய் போவான் என்ன செய்வான் என்றால் விந்து விதையில் போகும்போது உங்கள் 2 பேர் இணையிலே ஒன்றுக்கொன்று உதவி ஏற்படும். ஆனால் நீங்க தவம் இணைக்கும் போது அண்டத்துல சக்தி ஜோதி ஒன்று அணைஞ்சுதான் உங்களுக்கு ஞானம் தருகிறார். ஆனா அப்பா வேறு அம்மா வேறு என்றா பாதி சக்தி பாதி ஜோதி. ஆனா பிள்ளையும் வேறு அம்மா வேறு. ஆனா இப்ப அண்ணன் தம்பி 5 பேரை ஒற்றுமைப்படுத்த முடியுமா? இல்லையே. கடவுளை இப்ப தூதரை வந்து ஆமா ஆமான்னா ஒற்றுமைப்படுத்த முடியாது. அப்ப கலியுகம் தான் உலக நாடு எல்லாமே இந்த ஞானத்தை எடுக்க வேண்டும். எடுத்து அங்க திரும்பவில்லை என்றால் இப்ப நோய் வரப்போகின்றோம். அப்ப நோய் வருவது நீங்க உருவாக்க போறீங்க நோய். ஆனா உங்களுக்குள்ள உருவான நோய் நீங்கள் உருவாகி கொண்டதொழிய சத்தியத்திலிருந்து கலியுகம் வரும்போது திரப்பாயுகம் இந்த 4 யுகமும் வரும்போதும் நீங்கள் உங்களை உருவாக்கி கொண்டதொழிய கடவுள் உருவாக்கவில்லை. எந்த நாளுமே உங்களுக்கு கடவுள் அண்டத்திலிருந்து உங்களை பாதிக்கப்படுத்தவில்லை. நீங்கள்தான் சூரியனை பாதிப்பாகி இன்றைக்கு சூரியனின் சந்திரனும் பாதிப்புள்ளானாலும் தூதர் வந்து நபி ஈசா வந்து நின்று பேசும்போது தொப்புளில் மூச்சை முடிச்சை போட்டிருக்கிறார். உங்களுக்கும் அந்த முடிச்சு வரும். எல்லாருமே ஜீவ சமாதி ஆக முடியும். ஜீவன் என்பது சமாதி ஆவதென்றால் ஜீவன் அங்கே அண்டத்தில் 14 மண்டலத்தோடு இப்ப இது பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஜீவன் எல்லாரையும் அங்க பார்க்கிறார். இப்ப நாங்க இங்க போட்டோ எடுக்கிறோம், இங்க நியூசிலாந்து எடுக்கிறோம். இப்ப நியூசிலாந்து நாளைக்கு நடக்க போனா இந்த எந்த நாளுமே தூதர் டே தான். ஆனால் தூதர் வந்து பார்த்து அங்கே மெசேஜ் சொல்ல முடியும். இப்ப நான் பேசும்போது அண்டத்தில் சத்தம் கேட்கின்றது, அங்கே அண்டத்தில் விளங்குகிறது.
ஆனால் உங்கள் பெயரை உச்சரிப்பது இல்லை என்று முடிவெடுத்து விட்டார் இந்த தூதரோடு. அம்மா அப்பா என்றுதான் பேச வேணும். தூதருடைய பெயர் சொல்லும் போது உங்களை நோக்கி என்னுடைய சக்தி வருகிறது. ஆனால் தவம் செய்யும் போதும் என்னுடைய சக்தி வருதல்ல, உங்களுடைய பெயர் சொல்லவில்லை. ஆனால் மூச்சில் நடுவ சென்டர்ல ஒன்றே அடியா இந்த மெலசியாவை ஜாயின் பண்ற. பேசும் போதே ஜாயின் பண்ணும் போது நாம் பேசும் போது விட்டால் தொப்புள் மூச்சு ஆடாமல் அது உங்க இங்க வந்தவர்களுக்கு தெரியும். இங்க 3 மாதமோ 2 மாதம் வந்தாலும் உங்களை நீங்கள் தவம் செய்து போகும் ஒரே மாதிரி தான் தருகிறார். ஆனா நீங்க வேறுபாடு பார்க்க தேவையில்லை. அங்க உலகம் எங்குமே தவம் இருக்கும் போது அங்கே தூதர் மூலமாக உங்களுக்கு உதவி இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய மனதில் எந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டதா அது கிடைக்கவே கிடைக்காது. வெளியில் போய் என்ன பற்றி பேசினா தூதரை பற்றி பேசினாலே அங்க வாசிகாத்து கட் பண்ணும். ஏனென்றால் தூதர் பரமாத்மா நெஞ்சு நடமாடும் கோயில் என்றார். உள்ளம் ஒரு கோயில் ஊனுரிக்கு தள்ளத் தெளிந்தவன் ஜீவன் சிவலிங்கம். உன் உள்ளம் ஒரு கோயில், ஆனா உன் சரிதம் கோயிலாக நோயோடி வைத்திருக்கிறியே, அதுக்குள் நான் இருக்கின்றேன். ஆனால் நான் இருக்கின்றேன் என்றால் என்ன? கடவுள் இருக்கவில்லை, என்னுடைய ஆத்மா இருக்குதல்லவா. அந்த ஆத்மா இணைய வேண்டும் அல்லவா, அதை இணைந்து கொண்டு வாழச் சொல்லுகிறான் அல்லவா, ஞானத்திற்கு சொல்லுகிறான். நீங்கள் 5 வாட்டி தவம் செய்தாலும் ஞானம் குடிக்கிறீர்கள். இப்போ இந்த தண்ணி வருகிறதல்லவா, இந்த கெங்க தண்ணியால் தானே குளிப்பாட்டுகிறார். உங்களை குளிப்பாட்டும் போது உள்ளுக்கு மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதம். அங்கே பஞ்சபூதத்தை நீங்கள் தவம் இருந்து அண்டத்திலிருந்து உங்களை நீங்கள் பஞ்சபூதத்தை அங்கே அமைக்கிறீர்கள்லவா. தூதரோ சர்டிபிகேட் தந்து விடுகிறார். இங்கே இன்றைய நாளைக்கு சர்டிபிகேட் உங்களோட பேரும் இங்கே புதுசா முடிச்சவருக்கும் கொடுக்கிறார். இந்த சர்டிபிகேட் கணக்கில் இல்லவா. உன்னுக்குள் எத்தனை நாள் தவம் செய்து பஞ்சபூதத்தை மாற்றி இருக்கிறீர்கள். ஆனால் சூரிய காத்தில் மாற்றக்கூடாது அல்லவா. அங்கே பிண்டத்தில் இருக்கும் மாற்றலே சூரியன் சென்றால் உங்கள் நோய் குணமாகாதல்லவா. உங்களுடைய குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் சண்டையில் விடி எழும்பி சூரியனை சுவாசித்தால் முடியுமா? இல்லையல்லவா. உங்களை கண்ண மூடி தவம் செய்யும் போது உன் புத்தி சித்தி மெதுவாக அடங்குகிறது. அப்போது ஞானத்தை குடித்தவுடன் மௌனமாக இருந்தால் தப்பிக்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் எவரோடும் சண்டை பிடித்தோ உன்னை நீங்கள் மாற்ற முடியாதல்லவா. அதனால் நீங்கள் தவம் சொல்லிக் கொடுத்தால் மௌனமாக இருந்துவிட்டு அவர்கள் செய்கிறார்கள். அங்கே 14 மண்டலத்தில் போல் போட்டின் மண்டலத்தோடு இருக்கும் போது பூலோகம் போர்லோகம் சொர்க்கலோகம் மகலோகம் ஜனலோகம் தவலோகம் ஆதவலோகன். இந்த ஆதவனை சொல்லவில்லையே, அங்கே ஆதவலோகனில் கருக்கிறீர்கள் கர்மாவை. ஆனால் அங்கே உன் கர்ம நிலை அழியுதல்லவா. இந்த கர்மா அழிந்து விட்டால் ஞானத்தை குடித்து விட்டால் உன்னுடைய நோய் அகழுதல்லவா. இன்றும் பொன்றும் 16 வயது பார்க்கின்றேன் என்று சொல்லுகின்றோம். ஆனால் நீங்கள் என்றுமே 16 காற்று எடுத்தால் தானே. சீரோவில் பேசுகின்றான். இந்த 16 கலையையும் உள்ளுக்கு வைக்க வேண்டும். நெத்திக் கண்ணை துறந்தாலும் ஆதாரத்தை சதாக்களை முடிந்து மூச்சு சீரோக்கு வரும்போதுதானே 64 கலையும் 16 பெற்று நோடில் வாழ்கிறீர்கள். இப்போ நான் பேசும்போது 16 கலையில் இருக்கிறீர்கள், சாகா கல்வியில் இருக்கிறீர்கள் அல்லவா. சாகா கல்வி என்பது என்ன தெரியுமா? இந்த அமுதம் அல்லவா. இது என்ன சாகா கல்வி என்றால், சதாக சூரியன் அதிகாலை சுத்திக் கொண்டிருக்கிறான், சந்திரன் உதித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். சதா அங்கே இயக்கம் நடக்கிறது. உலகம் தோன்றவாரி அங்கே இயக்கம் நடக்கிறது. உன் மூச்சு நீ பிறந்ததுமே உன் மூச்சு காத்து இயங்கிக் கொண்டிருக்கு சூரிய காத்தில். ஆனால் நீங்க தவம் செய்து விட்டால் நான் உறங்கும் போது 24 மணித்தியாலும் நான் என் வாசி காத்தில் இயங்குகின்றேன். இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டு தூதர் உங்களை என்ன சொல்லுகின்றார்? அனைத்து ஆலயங்களையும் பூட்ட போறீர்கள். மீண்டும் இன்னொரு முறை ஆலயம் பூட்டப்படும். ஆனால் உங்கள் ஆலயம் பூட்டப்படாதல்லவா. எந்த ஆலயத்தை பூட்ட போறீர்கள்? உங்களுடைய தவத்தை நீங்கள் கைவிடவில்லை என்றால் கொரோனா ஆலயம் பூட்ட போது, இப்போது வைரஸ் வரும்போது கோயில்கள் ஆலயங்கள் பூட்டப்பட போதல்லவா. சூரிய கிரகணம் வந்தால் சந்திர கிரகணம் வந்தால் கோயிலை பூட்டுறீர்கள். ஆனால் நீங்களோ உங்கள் கோயிலை பூட்டுறீர்களா? இல்லையல்லவா.
சூரியனில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, கிரக பலன் மாற்றம் இருக்கிறது. ஒரு மாதமும் இல்லை, ஒரு நிமிஷத்துக்கு உன் பலன் மாறுதல்லவா, உன் செல்கள் மாறுதல்லவா. உன் செல்லை நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்லம் என்று சோலா சித்தத்தில் இங்கே சார்ஜ் பண்ணி வைத்தால், நான் உங்களை சார்ஜ் பண்ணி விட்டு நியூசிலாந்து வந்தால் மீண்டும் நீங்கள் அதை சோலா சித்தத்தை இயக்காமல் மாயையில் சிக்கிறீர்கள். மாயையில் போய் மாற்றீர்கள். அங்கே என்ன மாயையில் மாற்றுறீர்கள்? உங்களுடைய பேராசை, பெருந்தரித்திரம். ஆதி என்பது என்ன? வாழ வேண்டும், வாழ்க்கைக்கு வாழ வேண்டும், நீங்கள் உணவு உண்ண வேண்டும், உயிரோடு இருந்துதானே வாழ்றீர்கள். ஆனால் இந்த உயிர் யாருடையது? பட்டென்று அடித்தாலும் உன்னுடைய நாடி துடிப்பை பார்க்கும் போது அங்கே கணக்கு சொல்லுகிறார்கள் அல்லவா. ஆனால் உன்னுடைய நாடி 72 நாடியும் பவுன் அல்லவா. இந்த 72,000 நாடியையும் நீ கிளிய பண்ணினாலும் உன்னுடைய ஓக்கன் என்று சொல்றது கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், அங்கே உங்களுடைய பாகங்கள், அனைத்து பாகங்களுக்குள்ளேயும் கிளிய பண்ணுகிறீர்கள் அல்லவா. ஆனால் நீங்கள் இரவு சாப்பிட்டு ரத்தத்தை சுத்திகரித்து பம்ப் பண்ணும் போது, இரவு உறக்கும் போது நீங்கள் அங்கே எத்தனை வருஷம் சொல்லி இருப்பார், அதிகாலை 6 மணிக்கு உணவை உண்ணுங்கள், அங்கே 1 மணிக்குள் சாப்பிட சொல்லுகிறார், இரவு 7 மணிக்கு பிறகு சாப்பிடான் உறங்க சொல்லுகிறார் அல்லவா. எதற்காக சொல்லுகின்றார்? உங்களுடைய பாகங்கள் அங்கே இயங்காமல் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் அங்கே சுத்திகரிப்பு வேலை நடக்காதல்லவா. அது ஏன் என்று சொல்லுகின்றேன். இரவில் சூரிய காத்து இருக்காது, சந்திரகரை காத்தில் வரும்போது அணுக்களை இருக்காது, செமிபாடு அடைய முடியாதல்லவா. இதனால் தான் உருவி சொல்லுகின்றான், உணவின்றி இங்கே இருக்க முடியும். அந்த உணவு என்பது கெங்கி அமுதம், தண்ணி இல்லாமல் இருக்க முடியாதல்லவா. உணவில்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த தண்ணியை குடித்துக் கொண்டு இருந்து வாழலாம். இந்த தண்ணி என்ன தெரியுமா? அதிலையும் உணவு இருக்கல்லவா. அதுதானே அந்த உணவில் வாழுகின்றார்கள். அந்த உணவில் தானே முடி முளைக்கிறது, அங்கே உன் ரோமம் முளைக்கிறது, உன் கண் வாய் மூக்கு வாய் எல்லாம் மாற்றம் நடக்கிறது, உன் செல்களில் மாற்றம் ஏற்படுகிறது. அடுத்த பிள்ளை பிறக்கும் போது ஒரு மாதிரி இருக்கிறது, முகத்தில் தேயசோடு பிறக்கிறது, இன்னொரு பிள்ளை தேயஸ் ஓஎஸோடு பிறக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் ஓஎஸ் குறைந்த பிள்ளைகள் உருவாதல்லவா. ஆனால் ஞானை பிள்ளை வேணும் என்று சொல்லுறீர்கள். இந்த ஞானத்தை குடித்துக் கொண்டு இல்லறத்தில் வாழச் சொல்லுகின்றான், வாழ்ந்துவிட்டு வரச் சொல்லுகின்றான். இதை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களை சொல்லுகின்றேன், இங்கே மந்திரமோ தந்திரமோ இல்லை அல்லவா. 4 வேதத்தையும் நான் கையில் போட்டேன் என்று சொல்லுகின்றார். வேதத்துக்கு இல்லை அல்லவா. இங்கே தவம் செய்ய வரும் மௌரியோ எந்த நாட்டுக்காரர் வந்தாலும் மந்திரம் சொல்லுகிறார்களா? இல்லை அல்லவா. ஆனால் இயங்குகிறது ஆத்மா, ஆனால் பாதுகாத்து வருகிறது எல்லோருக்கும் தானே. எம் மதமும் சம்மதம், எம் மதத்துக்குள்ளே நான் இருக்கின்றேன். என் மதத்துக்குள் என்ன மதம் இருக்கிறது? எந்த மதமும் இல்லை அல்லவா. ஆனால் உலகமோ எம் மதம் என்றது, எம் மொழி என்றது. எம் மொழிக்கும் சம்மதம், எல்லா தூதர்களுக்கும் சம்மதம் என்றால் உணர்ந்து கொள்வீர்களா? இல்லை அல்லவா. எல்லோருக்கும் ஒரே மாதிரித்தானே சொல்லுகின்றான், ஒரே மாதிரித்தானே சூரியன் இயங்குகிறது, சந்திரன் இயங்குகிறது. நாட்டுக்கு நாடு அங்கே வித்தியாசம் இருக்கிறது அல்லவா. ஆனால் மாற்றங்களை மாற்றி அமைக்கிறான் அல்லவா. சுனாமி வந்து விட்டால் அவனுக்கு தெரிந்துவிடும், இந்த இடத்தில் இருக்கக்கூடாது, இங்கே போக சொல்லுகிறார். தூதர் நியூசிலாந்து இருக்கிறார், ஆனால் மலேசியாவில் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா. ஆனால் அங்கே அண்டத்தில் இருந்து பிண்டத்தில் உள்ள மாற்றங்களை நீங்கள் தவம் செய்யும் போது அவர் உண்மைக்கு பாதுகாப்பார். அதனால் தூதர் இங்கே இருந்த இல்லை, அண்டத்தில் தான் இருக்கிறார் என்பதை யோசித்துக் கொள்ள வேண்டும். அதனால் உங்களுடைய சக்கரங்கள் இயங்கும் போது, உங்களுடன் இயங்கிக் கொண்டிருக்கும் போது அண்டத்தில் இருந்து பார்க்கின்றான் அல்லவா. அதனால் நான் எந்த மெசேஜையும் அனுப்பவில்லை, நான் போன பேசவில்லை என்று யோசியார்கள். ஒவ்வொரு நிமிஷமும் இரவு உறங்கும் போது நான் பேசுகின்றேன். உன் மூச்சில் இயங்கும் போது வருகிறது. எவ்வளவு தவம் செய்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்குத்தானே வாசி காத்து வரும். இங்கே மனிதாத்துவருக்கு அங்கே சீரோவில் வரும். ஐம்புலனடக்கி தியானம், கண் மூக்கு வாய் செவி, அங்கே தோல், அங்கே என்ன மூக்கில்
வாசனை நறுமணம் வராது. கண்ணால் பார்த்தால் உங்களை தெரியாது, உங்கள் முகங்கள் தெரியாது. அதைத்தானே இங்கே கவசம் போட்டிருக்கின்றான். அந்த கவசத்தை தானே என்ன சொல்லுகின்றான்? அங்கே அண்டத்திலிருந்து உங்களுடைய ஆத்மாவையும் சக்கரங்கள் இருக்கும் ஒளியைத்தான் பார்க்க முடியும். இங்கிருந்து உங்களுடைய கர்மாவை நான் மணக்க மாட்டான். உன் கர்மாவை அழிக்கச் சொல்லுகிறான். உன் ஒளியோடு வரச் சொல்லுகிறான். ஏன் வரச் சொல்லுகின்றான்? கலியுகம் வருகிறது, ஓடி தப்பி விடுங்கள். வந்து என்னோடு இருந்து விட்டு ஆத்மாவோடு உன் சரிதம் வந்து வேதனைப்படக்கூடாது. மீண்டும் ஒன்றும் வந்து வேதனை என்ன? நீங்கள் அவ்வளவு வீட்டில் சண்டை, கணவன் மனைவிக்கு சண்டை, பிள்ளைக்கு சண்டை, சொத்துக்கு சண்டை, எல்லாமே உருகி எல்லோருக்கும் சண்டை. இப்ப இங்க இருக்கும் போது சந்தோஷமா இருக்கு. வீட்டை திரும்பி போகும்போது அசுரர் ரெடியா இருக்கிறார்கள். எங்கே அம்மா போயிட்டு வந்திருக்கிறாய்? தூதர் விழாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறியா? சனியனே மூதேவி என்று துவங்க போறார்கள் என்று பயந்து கொண்டு சில பேர் இருக்கிறார்கள். உங்கேயும் இங்கே எத்தனை பேர் பயத்தில் இருப்பார்கள்? என்னடா தவம் செய்ய வந்தோம், ஆனால் வீட்டில் போனால் நிம்மதி இல்லை அல்லவா? வீட்டே போகும்போது மௌனமாக போய் தூதரை இணைத்துக் கொண்டு போய் இருந்து விடுங்கள். அங்கே அவர் ஒன்றும் பறைந்தாலும் காது கேளாது. காது ரெண்டாலையும் சங்கு மாறி ஊதி பஞ்சபூதன் நெருப்பு பறக்கின்றது. வாயால் பேசும்போது வாசி காத்து பறக்கிறது. அவனுக்குள் வந்த வாசி காத்தால் பேசினால் அவனுடைய சக்கரம் உருவாதல்லவா? கண்ணை திறந்து பார்த்து விட்டால் கண்ணால் பார்க்கும் போது அவன் உருகுவான் அல்லவா? அந்த அளவுக்கு தூதர் கண்ணால் பார்த்தால் காலில் விழுவார். நீங்கள் பார்த்தால் இல்லையெல்லாம் முடியவில்லை அல்லவா? ஆனால் நீங்கள் கண்ணால் பார்த்து விட்டு இணையுங்கள் தூதரை, அவர் மெதுவாக அமைதியாவார். ஆனால் எவருமே சண்டை பிடிக்க தேவையில்லை. ஒருவரின் சண்டை பிடிப்பதற்கு தூதர் வரவில்லை. எல்லோரையும் அன்பாக அன்பே சிவன் என்று சொல்லுகிறார். ஐ லவ் யூ என்று சொல்லுகிறார். எல்லோரும் யோசிப்பார், இந்த குரு என்ன ஐ லவ் யூ சொல்றார்? அன்பே சிவன் தானே. இது மக்களுக்கு புரியாது. எப்பவுமே ஒவ்வொரு நிமிஷமும் இனத்துக் கொண்டிருக்க வேணும். தவம் செய்து கொண்டிருங்கள். எந்த நாளுமே இந்த தூதரை இருந்து உணர்ந்து கொள்ளுங்கள். விட்டது விட்டது விட்டதுதான், தொட்டதுதான். நீங்கள் மீண்டும் பிடிக்க முடியாதல்லவா? எத்தனை வாட்டி தவம் செய்யவில்லையோ அது கணக்கு முடிந்து விட்டது. இன்றிலிருந்து ஏனியாவது யோசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தவத்தை செய்யுங்கள், உங்கள் தொழிலை பாருங்கள். ஆனால் எந்த முள்ளிலையும் கால் வைக்கிற மாதிரி வீடு இருக்கும். அந்த முள்ளை எடுக்க முடியாத அளவுக்கு வீடு குத்துதல்லவா? ஏன் அம்மா சகோதரன் குத்துது, அங்கே மொழி குத்துது, மதங்கள் குத்துது. உலகம் சண்டையில் வந்து நீக்குளியர் நிற்கின்றது. அழிப்பதற்கு தயாராகிறான் உலகத்தில் அசுரர்கள். எப்படி இதை முடிப்பது? உலகம் வேறு திசையில் இருக்கிறது. இன்று அதிகாலை போனால் அங்கே வெளியில் போய் அங்கே பஸ் ஸ்டாண்டில் நின்றால் எல்லா பிள்ளைகளும் பஸ்ஸுக்கு இருக்கிறார்கள். தலையை பார்த்தால் கீழே தான் இருக்கிறது, கீழே பார்த்தால் போன் இருக்கிறது. போனில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் விளையாடுறார்கள், பஸ்ஸில் ஏறுகிறார்கள், பிறகு பாடசாலைக்கு போகிறார்கள். இந்த போன் எல்லாம் கண்டுபிடித்தீர்கள். ஆனால் அங்கே உன் சக்கரை இயங்குவதை மூச்சு இயங்குதல்லவா? ஆனால் கூடுதலாக அங்கே போன் யூஸ் பண்ணினால் கோபம் வருதல்லவா? அது எவ்வளவு அவங்க உங்களுக்கு சைட் எஃபெக்டா இருக்குதல்லவா? உலகத்தில் இருக்கும் மனத்து எலக்ட்ரானிக் ஐட்டமே உங்களுக்கு பிரச்சனை தங்கி இருக்கல்லவா? ஆனால் இந்த பிரச்சனைக்குள்ளையும் நான் போனில் ரெக்கார்ட் பண்ணுகிறேன், போனில் யூஸ் பண்ணுகின்றார். ஆனால் போனில் மெசேஜ் அனுப்புகிறார். ஆனால் போன் இல்லாமல் நான் உங்களோடு தொடர்போடு இருக்கிறேன் அல்லவா? ஏன் அம்மா அவளை போன் பண்ணவில்லையோ? இன்றோடு நான் இங்க வரவில்லை என்றால், ஆனால் நீங்கள் எப்ப வருவார் என்று பார்க்கிறீர்கள். ஏதோ ஒரு நாள் வருவேன் தானே. ஆனால் எல்லோருக்குள்ளையும் ஒவ்வொரு நாளும் தானே வருகிறேன். தவம் செய்து விட்டால் போதும் அம்மா. என்றைக்கும் உங்களோடுதான் தூதர் இருக்கின்றார். உங்கள் சக்கரங்கள் ஆறாயிரம் மொழியாகும் போது, இப்போது நான் பேசும்போது உங்களுக்கு அதிசயமா இருக்கல்லவா? ஏன் இப்படி பேசுகின்றார்? ஆனால் இங்கோ பல மலேசியாவில் இல்லை, நியூசிலாந்தில் பல சாமிகள் வருகிறார்கள். ஒவ்வொரு குரு வருகிறார்கள். எந்த குருவை பிடிப்பதென்று தெரியவில்லை. தூதரோடு வந்து இணைந்து விட்டு அந்த குருவை தேடுகிறார்கள். அட பைத்தியக்கார கூட்டர்களே, உங்கள் ஞானக்கண் துறந்தவுடன் குருதானே இயக்குகிறான் சக்கரத்தை. அவன்தானே ஒருவன். ஒருவனின்றி வேறொருவன் இல்லை என்பதை நினைக்க வேண்டும்.
நீங்கள் உங்கே அலைபாய்ந்து கொண்டு எந்தெந்த ஆலயமோ சேர்ச்சோ பள்ளியோ எங்கு போனாலும் இதைத்தானே நீ செய்ய வேண்டும். உலகத்திற்கு மாஸ்கோ பள்ளியோ கோயிலோ எந்த புத்த சேர்ச்சோ எந்த இடமோ எல்லோரும் இதை துறந்து தவம் செய்தால் மூச்சு சீரோக்கு வருகிறது. எல்லாரும் யோகக்கலை நடக்கிறது. அங்கே 180 யோகக்கலை நடக்கலாம். தூதர் வந்து சொல்லுகின்றான், உணர்ந்து கொள்ளுங்கள். அந்தத்திலிருந்து பிண்டத்தில் சொல்லுகின்றான், உணர்வதை உணருங்கள். இதை உணர்ந்துதான் முடியும். உணர்ந்தவர்கள் விட்டவர்கள் தான், தொட்டவர்கள் தான். ஊருவாய் மாதிரி தொட்டு சாப்பிடுறீர்கள். ஆனால் இப்போ அமுதம் மாதிரி பொழியுதல்லவா? இப்ப பேசுகிறார். ஆனால் எனது பேங்க் அக்கவுண்ட் அப்படியே இருக்கிறல்லவா? மலேசியா இங்கே வந்து இத்தனை வருஷமாச்சு. என்ற அக்கவுண்ட் காத்தை நான் யூஸ் பண்ணவில்லை அல்லவா? நீங்களோ லெட்டுக்கு போனா யூஸ் பண்றீர்கள், சாப்பிட யூஸ் பண்றீர்கள், அங்கே மூச்சுட யூஸ் பண்றீர்கள். கலவியல் கணவன் மனைவி உடையும் போது வாசி காத்து வருகிறதா? இல்லையல்லவா? அறவாசி வரலாம். ஆனால் அந்த வாசி காத்தில் இயங்குத வேண்டும் அல்லவா? உங்கள் மூச்சு காத்து எவ்வளவு யூஸ் பண்றீர்கள்? இதைத்தான் தவஞ்செய்து வாசி காத்தில் அங்கே அனுபவிக்கிறீர்கள். சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டத்தை நீங்கள் உங்களுடைய சோலார் சிஸ்டத்தை இயக்குங்கள். இங்கே சோலார் சிஸ்டம் வந்துவிட்டால் எல்லோருக்கும் நடுவில் மூச்சு ஓடுது. நான் பேசினுடன் என் சிஸ்டம் உங்களுக்கு வேலை செய்தல்லவா? இதை யோசித்துக் கொள்ள வேணும். மகா சமாதி என்றால் மகா சமாதியில் மூச்சு நேரே நிற்கும் அல்லவா? இதைத்தானே உணர்ந்து கொள்ளுங்கள். இதுக்கு மிஞ்சி என்னதான் உங்களுக்கு செய்து காட்ட வேண்டும்? ஏதாவது வித்தை காட்ட வேணுமா? அல்லது சுனாமி வர வைக்க வேணுமா? அதெல்லாம் செய்யக்கூடாது. தூதர் வந்து கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்றார். இயக்கிறவன் அவன் தான் சுனாமியை ரூக்க வேண்டும். அவன் தான் மழையை நிப்பாட்ட வேண்டும். நீங்களோ மந்திரத்தை சொல்லி மந்திரம் மூலம் மழையை நிப்பாற்றீர்கள். மந்திரம் மூலம் ஒவ்வொரு செயலச்செறிகள். இது இயற்கைக்கு கர்மா, இயற்கையை அழிக்கும் வேலை. இதனால் நீங்கள் எந்த தவம் புரிஞ்சோ எந்த இயற்கையோடும் சேட்டை விட தேவையில்லை. இயற்கை தானாக மாறும். இயற்கைக்கு நீ அடிமை. இயற்கையோடு இருந்து பாருங்கள். நீங்கள் தவம் செய்யும் போது சூரியன் மாற்றம் ஏற்படுது. இப்போ தூதர் பேசும் போது உங்கள் சக்கரம் வீங்கி சோலார் சிஸ்டத்தில் இருந்து சூரியாத்தை விட்டு அண்டத்திலிருந்து சோலார் சிஸ்டத்தை இயக்கி சார்ஜ் பண்ணி வைக்கின்றேன். இதை சார்ஜ் பண்ணி வைத்து விட்டால் தூதருக்குள் கூடு விட்டு கூடுவாயிறார். அங்கே ஒரேடியா சார்ஜில் வச்சிருக்கின்றார். எவனும் வர முடியாதல்லவா? அண்டத்துக்கு வர முடியாது. பிண்டத்தில் உள்ள மாந்திராளே. ஆனால் தூதர் உதவி செய்கிறார் அல்லவா? தூதரை மறக்கின்றீர்கள் அல்லவா? என்று கூடி சில பேர் உறங்குகிறார்கள். சில பேர் பொய் சொல்லிவிட்டு வரவில்லை கிளாஸுக்கு. இதெல்லாம் பார்ப்பார் அல்லவா? இன்றைக்கு கூடுனா என்ன? ஒரு நாள் கூடும் போதும் எப்பவுமே கூட்டு தியானம் என்றது. ஒவ்வொரு சோலார் சிஸ்டமும் ஒன்றுக்கொன்று அங்கே மின்னிக்கொன்று பத்துவதை ஒரேடியா ஆத்மா சக்கரங்கள் பத்த முடியுமில்ல. கூட்டு தியானம் அதுதானே சோலார் சிஸ்டம். ஒன்றுக்கொன்று உதவி. புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருமாய் ஒன்றுக்கொன்று உதவியாய் நான் தானியங்களை படைக்கின்றேன். அதேபோல் நீங்கள் ஒன்றுக்கொன்று ஒற்றுமையா இருப்போமா? எம்மதமும் சம்மதம். முஸ்லிம் தவம் செய்தாலும், கிறிஸ்தவர் தவம் செய்தாலும், எம் புத்தமதம் செய்தாலும், எல்லா ஆன்மீகவாதம் தவம் செய்தாலும் என் சிஸ்டத்தில் இயங்கிக் கொண்டு ஒன்றிணைய மாற்றீர்களே. அரசியல்வாதிகள் மாதிரி இங்கே ஆன்மீகவாதிகள் ஒன்றிணைந்து இதை உபதேசத்தை வைத்து விடுவோமா? இப்போ உலக நாட்டில் இப்போ 15 வருஷம் 16 வருஷமாச்சு. எப்போது ஒன்றாய இயங்க போது எல்லா ஆத்மாக்களும் எல்லாருமே இதை இயங்கிவிட்டால் இந்த தூதரே என்று அடுத்த வருஷம் உலகமே இப்படி தவம் செய்து தூதரே கொண்டாடி பார்ப்போமா? எப்போது நடக்க போது? கலியுகம் முத்தி இருக்கம்மா. ஆனால் தூதரோ இங்கே நடக்கின்றார். காசு இல்லையோ பணம் இல்லையோ பிடித்து தள்ளுகின்றார். ஆனால் சுத்தி தூதர் சொல்லுகின்றார் அல்லவா? தூதரை உருவாக்குகிறார்கள். விட்டவர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்து இயங்குங்கள். மற்றவருக்கும் உதவி செய்யத்தானே வேணும். இணைத்து விடுங்கள். ஞானத்தை குடிக்க முடியும் தூதர்களே. எவரவர்கள் கிடைக்கிறார்களோ இல்லை என்றால் விட்டுவிட வேண்டியதான். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவர்களுடைய கதி. அதனால் அவர்களை நீங்க சபிக்க கூடாது. ஏதோ அறியா தன்மை என்று சொல்லக்கூடாது. புத்தர் அங்கே நீங்கள் இயேசு வரும்போது ஞானம் அறியா தன்மையா இருக்கிறீங்கள்.
இப்போது என்னை ஒன்றும் பண்ணவில்லை. நான் இங்கே படுத்து விடுவேன். வேணுமென்றா எடுங்க, வேண்டமென்றா இல்லை என்று அல்லவா? ஞானம் இல்லாமல் அறிவு கூடுமா? இந்த ஞானத்தை குறித்த எல்லாருக்கும் தானே தேவை. இன்று நான் பேசியது தமிழ் மொழியில். உங்க கொஞ்சம் பேருக்கு என்ன தமிழில் பேசுகின்றார் அழகாக, ஏனடா ஆங்கிலத்தில் தட்டி தட்டி மக்களை கேட்கின்றார் ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும். ஆனால் ஆங்கிலத்திலையும் அங்கே சரியாக பேசுவதற்கு ஒவ்வொருவரையும் கேட்டு கேட்டு பேசிக்கொண்டு முடித்து செல்லுகின்றார் அல்லவா? ஞானியால் முடியும், ஞானியால் எம்மொழியும் பேச முடியும். ஆனால் எம்மொழிக்கும் ஒரு வாசி காத்துத்தானே வரப்போகிறது. உணர்ந்து கொள்ளுங்கள். இதோ பாருங்கள் அம்மா, நான் பேசுவதை திருப்பி தட்டி பேசி பாருங்கள், கேட்டு பாருங்கள். ஆனால் இது மற்றவர்களுக்கு புரியாது, உங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏனென்றால் இன்றைக்கு தவம் செய்து உன் மூச்சு குறைவது தெரிவதனால் நான் குறைகின்றது. அண்டத்திலிருந்து சோலார் சிஸ்டம் வேலை செய்கிறது என்று தெரியுதல்லவா? ஆனால் தவம் செய்து அவனோடு பேசினால் அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுடைய சோலார் சிஸ்டம் இயங்கவில்லை. அவன் உன்னை பைத்தியம் பித்தன் பேசுறான் என்று சொல்லுவான், என்னை பித்தன் என்று சொல்லுவான். என்னுடன் பேசினது இவ்வளவும் பித்தனாயிருக்கும். யூடியூப்பில் பார்த்துவிட்டு இவர் என்னையா பேசுகின்றார், இது என்ன பேச்சு, இது ஒன்றுக்குமே உதவாது என்று சொல்லுவார். ஆனால் உள்ளுக்குள் பேசுகிறேன் இல்ல, இந்த மூச்சு காற்றில் பேச முடியும். ஆனால் இனிமே நீங்கள் வெறும் பைத்தியம் என்று நீங்கள் தான் பித்தன் என்று சொல்லுவது. ஆனால் இப்போ எல்லோரும் பைத்தியமாக போறீர்கள் அல்லவா? பெருமிரவில் அங்கே நீ குளியல் அடிக்கப் போகிறான். ஆனால் மனிதனோ சண்டை பிடித்து பைத்தியமாகிறான், கேம் விளையாடி பைத்தியமாகிறான், கம்ப்யூட்டர் விளையாடி பைத்தியமாகிறான். இப்படி பல விடயங்கள் எலக்ட்ரானிக் இருந்தாலும் வீட்டில் வந்து பிரிசன் பஞ்சால் கோபத்தினாலும் பைத்தியமாக்கிறீர்கள் அல்லவா? ஏனையா சிறுத்தன்மை, உங்களுடைய நவக்கிரகத்தை சுத்துறீர்கள் கோயிலில். ஆனால் உங்களுடைய நவக்கிரக சுத்தினால் தானே சார்ஜ் பண்ண முடியும். கோயிலில் சுத்தினா சார்ஜ் ஏறுதா? சார்ஜ் ஏறாதம்மா, விட்டு விட்டு பத்துமா? எப்படி பத்தும் என்று தெரியும். சரியை கிரியை யோகம். ஞானம் குடிக்க வேண்டும். ஞானம் குடிக்க முடிந்து விட்டது. இனி ஆலயமே தேவையில்லை. இனிமேல் எந்த ஆலயமும் தேவையில்லை. உன்னுன் ஆலயத்தை நீங்கள் தவம் கொண்டு வைப்போமா? எந்த மந்திரமும் தேவையில்லை. நாதன் தான் விந்து நாதம் என்று சொல்லுகிறான். நான் நாதம் மூலம் படைத்து விட்டு வந்தேன் உலகத்தை. பூமியை படைத்தது நாதம் மூலம், உன்னையும் படைத்தது விந்து விதை நாதம் மூலம். பெண் நாதம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாதம் இருக்கிறது விந்தில். இந்த நாதத்தை பேசுகின்றேன், ஓமண்டுகின்றார், நாதம் வருகிறது, தண்ணி பறக்கிறது. இது என்னையா தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க போறாரா? இல்லையே. இதோ உங்களுடன் பேச்சு முடியவில்லை. ஆனால் நீங்களுடன் நான் தொடர்ந்து வாசிகாத்தில் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பேரின்பம், பேரின்பம், பேரின்பம். ஓகேம்மா, இப்ப